கர்த்தரை நாம் பாடி ஆண்டவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். கேட்கிறேன், பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் நான் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன்கிறதான பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். நல்ல கைதட்டி எங்கள் அக்கினி மதில் நீர், எங்கள் ஆறுதல் மலை நீர் ஆண்டவரே, இக்கட்டில் துணை நீர், வெளிச்சம் தருகிறவர் நீர் ஆண்டவரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, அக்கினி மதில் நீரே, எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆறுதல் மழை நீரே, துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 சொல்வோம். நன்றி நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். உயர்ந்திக்கும் மருத்துவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே, எங்கள் பலன் நீர்தான் ஐயா, எங்கள் பிரியம் நீர்தான் ஐயா. நல்ல கையை தட்டி சந்தோஷமா பாடி துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே,
ஆண்டவர பரிகாரம் கிடைக்கட்டும். அந்த ரத்தம் சிந்தின இயேசுவினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். அந்த விடுதலை கிடைக்கட்டும். அந்த வார்த்தை கிடைக்கட்டும். அந்த வாக்கு தத்தம் பலிக்கட்டும். அந்த உடன்படிக்கை உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. வேடிக்கை பார்க்காதீங்க. நல்ல கையை தட்டி நீங்க பாடுறதுக்காக வந்திருக்கிறீங்க. நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறதற்காக வந்திருக்கிறீங்க. நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டியது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். உங்களுக்குள்ள ஒரு புதிய ஜீவனை உண்டாக்கும். எல்லாம் மரித்து போன நிலைமையை மாற்றி போட வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி பாருங்க. உம்மையே நம்பி வாழ்வதால் உம்மையே நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே நான். சொல்லுங்க, உம்மையே நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே நான். என் உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து விட்டே. சொல்லுங்க சொல்லுங்க, அந்த நல்ல ஒரு உறவு இன்னைக்கு கிடைக்கட்டும். ஒரு நல்ல உறவு ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கட்டும். உயிரான கிறிஸ்து வந்ததா. ஆண்டவரே வாங்கய்யா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. உலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன் பல நாட்கள். சொல்லுங்க, இவ்வுலக போக்கின்படி நான்
தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடி ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்ய போகிறோம். சிறகுகளின் நிழல் தனிலே நம்பி நான் இளைப்பார்வேன், ஆண்டவர் எனக்கு துணையாயிருப்பதனால் நான் என்றும் இளைப்பார்வேன் என்கிறதான பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய போகிறோம். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாருவே, நீ துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாருவே. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லலாமா? சிறகுகளின் சேர்ந்து சொல்லுங்க சத்தமா. நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாருவே, நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாருவே. சத்தமா. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாருவே, கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாருவே. கடைசியா ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். கண்மணி போல என்னை நீங்க நம்பி வந்திருக்கிற ஒரு உதவி செய்வார். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாருவே. கைதட்டி நாம் பாடுவோம். விழுந்தாலும் அணுகாமல் காப்பவரே, பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. கைதட்டி சொல்லுங்க. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, அடைக்கலமான என் தாபரமே என்னை அணுகாமல் காப்பவரே, அடைக்கலமான என் தாபரமே என்னை அணுகாமல் காப்பவரே, மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, சொல்லுங்க. புகழிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு, உமக்கு ஆராதனை ஆண்டவரே, ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாருவே,
எல்லாம் எழுப்பி நின்று அடைக்கலமே உமக்கு ஆராதனை, எங்கள் புகலிடமே உமக்கு ஆராதனை என்று சொல்லி நம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். ஆராதனை மறைவிடமே, மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறவரே, எங்களை ஆதரிக்கிறவரே, உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆராதனை உமக்கு ஆராதனை, எங்களை நேசிக்கிற தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். எங்களை ஆதரிக்கிற தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை நேசிக்கிறவர், எங்களை ஆதரிக்கிறவர், உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. நல்ல கையை தட்டி உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை ஆண்டவரே, உமக்கு ஆராதனை ஆண்டவரே, உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. சிறகுகளின் நிழல்தனிலே நான் என்றும் இளைப்பாரு, நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாரு. அவருடைய சிறகு நிழலிலே கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவரை நம்பி வந்தவர்களுக்கு அவர் தருகிற இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. அவர் நமக்கு துணையாயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சேனைகளின் கர்த்தர். அவரை நோக்கி நம்முடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. Thank you Lord. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சொல்லுங்க, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர், சேரகுடா ஒளிதனில் வாசம் செய்கிறவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். கண்களை மூடி முடிஞ்சா உங்க கரத்தை உயர்த்தி நீ பரிசுத்தரப்பான்னு சொல்லுங்க. ஒளிதனில் வாசம் செய்வார்.
செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர், எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் நாம் சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. முடிந்த முழங்கால் படியிட முடிந்தவர்கள், முழங்கால் படியிட முடியாதுன்னா கண்களை மூடி நீங்க இருக்கிற இடத்துல நின்று கொள்ளலாம். நீங்க அமர்ந்து கொண்டு அவர் பரிசுத்தர் என்று சொல்லி நீங்க சொன்னா போதும். சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தின் வல்லமை உள்ளவர், எங்களுக்காக யாவையும் செய்து தருகிற தேவன், நீர் எங்களுக்கு ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய வாழ்க்கைக்கு அல்பாவும் ஒமேகாவுமாய் இருந்து நடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமும் மானவர், அல்பா ஒமேகாவும் மானவர். ஆதியும் அந்தமும் மானவர், அல்பா ஒமேகாவும் மானவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாவர். இருந்தவரும் இருப்பவரும் சொல்லுங்க, சீக்கிரம் வரப்போகும் ராஜாவர். கையை உயர்த்தி கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. கண்களை மூடி, கண்களை மூடி வாயை திறந்து சொல்லுங்க, பரிசுத்தர், பரிசுத்தர். கண்ணை மூடி வேடிக்கை பார்க்காம கரங்களை மேல உயர்த்த முடிஞ்சா உயர்த்தி, எவ்வளவு பலமா சத்தமா நீங்க சொல்ல முடியுமோ இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிற லாவி கொண்டிருக்கிறவரை பார்த்து நீங்க சொல்லுங்க, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், சத்தமா கை உயர்த்தி சொல்லுவோம், சேனை பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, பரிசுத்தர் பரிசுத்தரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர்,
கண்கள் திறக்கப்பட உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், உன் வாழ்வை பரிசுத்தமாக்கி நீ அவருக்கு ஆராதனை செய்கிற பிள்ளையாக, அவரை தேடுகிற பிள்ளையாக, அவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளையாக, அவருக்கு சாட்சி உள்ள பிள்ளையாக நிறுத்துவாராக. எல்லா மகிமை நாங்கள் உமக்கு தருகிறோம், எல்லா கணத்தையும் நாங்கள் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். இப்பொழுதும் நாலும் அவரிலிருந்து வந்திருக்கிற இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்திலிருந்து வந்திருக்கிற பிரதர் சாம் ஜெபராஜ் அவர்களை மனப்பூர்வமாக சந்தோஷம் மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம். ஒரு காலங்களை கொடுக்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பேருக்கும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் சார்பாக, அன்பு சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் சார்பாக எங்கள் அன்பையும் வாழ்த்துதலையும் சொல்லிக்கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. உங்களை பார்ப்பதிலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அருமையான பாஸ்டர் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி அவங்க அடிக்கடி கூப்பிடுவாங்க, ஆனால் ஊழியத்தினுடைய நெருக்கத்து நிமித்தம் வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் வர வேண்டும் என்ற ஒரு ஆசை விருப்பம் உண்டு, ஆனால் வர முடியாத நிலைமை. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி எதிர்பாராத விதத்திலே இந்த நாளிலே உங்கள் நடுவிலே வருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். என்னை அன்போடு கூட அழைத்த, என்னை ஏற்றுக்கொண்ட அன்பு பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் என்னுடைய வாழ்த்துதலையும் சொல்லிக்கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஊழிய பாதையிலே நிறைய தேவ மனிதர்களை நாங்கள் சந்திப்பது உண்டு, நிறைய ஊழியக்காரர்கள் பாஸ்டர்மார்களை நாங்கள் சந்திப்பது உண்டு. அதில் ஒரு சிலர் எங்களை கவர்ந்து கொள்வார்கள். எல்லார்த்திட்டையும் பழகிறது உண்டு. ஒரு சிலர் மாத்திரம் என்ன செய்வாங்க, கவர்ந்து கொள்வார்கள். அவருடைய சுபாவம், அவருடைய தாழ்மை, அதையெல்லாம் எங்களை என்ன செய்து கொள்ளும், கவர்ந்து கொள்ளும். அப்படி எங்களால் கவர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனிதர் தான் நம்முடைய பாஸ்டர் ஐயா அவர்கள். ஹல்லேலூயா. ஆமாம், நான் தமிழ்நாடு முழுவதும் 12 மணி நேர உபவாச ஜெபம் நடத்தப்பட்டது. அப்பொழுதெல்லாம் எல்லா இடத்துக்கும் என்ன செய்வாங்க, வருவாங்க. 4 மாவடிக்கெலாம் வருவாங்க. அவங்க வந்திருக்கிறது ரொம்ப நேரம் கழிச்ச பிறகு தான் அப்படி வந்திருக்காங்கன்னு என்ன செய்யும் தெரியும். ஜனங்களோடு ஜனங்களாக என்ன செஞ்சிடும், உட்கார்ந்து கொள்வாங்க. ஜனங்களோடு ஜனங்களாக படுத்துக்கொள்வாங்க. அவ்வளோ ஒரு தாழ்மையான ஒரு தெய்வ மனிதர். இவ்வளோ பெரிய ஒரு பாஸ்டராக இருந்தாலும் ஒரு சுவிசேஷகன். பொதுவாக பாஸ்டர்மார்கள் சுவிசேஷகர்களை இப்போ பரவாயில்ல, ஒரு அந்த காலத்தில் அந்த அளவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க கனப்படுத்த மாட்டார்கள். ஆனால் பாஸ்டர் ஐயா அப்படி அல்ல. யாரிடத்துலேருந்து தேவனுடைய வார்த்தை வருகிறதோ அதை கனம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு இருதயம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் மோகனன் போகிற இடத்துக்கெல்லாம் அவங்களும் கூட வந்து அந்த ஜெபத்தில் என்ன செய்தார்கள், கலந்து கொண்டார்கள். நான் நினைக்கிறேன் வேறு எந்த பாஸ்டரும் அப்படி வந்திருக்க மாட்டாங்க. 40 இடத்துல நடந்துச்சு. அதில் பல இடங்களிலே அவர்கள் என்ன செஞ்சாங்க, கலந்து கொண்டாங்க.
அதில் பெற்ற தரிசனத்தின் விளைவாகத்தான் இந்த சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், தேவன் அதையெல்லாம் என்ன செய்தார்? பார்த்தார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அந்த தரிசனம் அங்கே தான் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்து இன்றைக்கி நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய காரியங்கள் இங்கே என்ன செய்து கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனிதருக்கு கீழே நீங்கள் இருப்பது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. அவர்களுக்காக நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு தெய்வம் நல்ல சுகபலன், நல்ல தீர்க்காயுசை கொடுத்து இன்னும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய நீங்கள் அவங்களுக்காக என்ன செய்யணும்? தினந்தோறும் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கலையா? ஆமாம், நீங்கள் சொல்கிறத பார்த்தா சரியாக ஜெபிச்ச மாதிரி தெரியல. நல்லா ஜெபிக்கணும். பாஸ்டர் ஐயாவுக்காக என்ன செய்யணும்? நல்ல ஜெபம் பண்ணணும். பாருங்க, மோகனன்னா அன்னைக்கு இவ்வளவு ஊழியம் செய்வதற்கு காரணம் அவங்களுக்காகவே ஜெபம் பண்ண ஒரு 200 பேர் தனியாக இருக்கிறாங்க நால்மாடியில். அவங்களுக்கு மாத்திரமா, ஊழியத்துக்காகலாம் அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. மோகனனுக்காக மாத்திரம் ஜெபம் பண்ண எவ்வளோ பேர்? 200 பேர் அங்கே இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து மோகனன் அடிக்கடி என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபிக்கிறதுடைய விளைவாகத்தான் தெய்வ ஊழியர் பாதுகாக்கப்படுகிறார், தெய்வ ஊழியர் பயன்படுத்தப்படுகிறார். அதனால் நீங்கள் இந்தியாவுக்காக ஜெபிக்கிறீங்களோ ஜெபிக்கலையோ, யாருக்கு அதிகமாக ஜெபம் பண்ணணும்? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உங்கள் ஆவிக்குரிய தகப்பனுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். அது பெரிய காரியம். உலகத்துக்காக ஜெபிக்கிறது காட்டிலும், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறத காட்டிலும் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதனால் ஊழியக்காரருக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயாவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாமுக்காக, அந்த குடும்பத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு அன்பான ஒரு குடும்பம் இயேசுடிக்கிறார். ஊழிய குடும்பத்தை நேசிக்கிற நல்ல ஒரு குடும்பம். இன்றைக்கி அந்த இடத்துல வருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். இதற்கு முக்கிய காரணம் நம் நடுவில் இருக்கிற சந்திரமௌலி அண்ணன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும்ல? ஹல்லேலூயா. ஆமாம், அவங்க ஒரு உலக பிரகாரமான ஒரு பணியில், அரசாங்க பணியில் இருந்து அந்த பணியெல்லாம் நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை கொடுத்தாலும் அவங்களுடைய பிரதான பணி ஆண்டவருக்காக எழுப்புதல் பணி தான். மற்ற காவல்துறை பணியெல்லாம் 2வது தான். பாருங்கள், சேலத்தில் கொண்டு வந்து அண்ணனை வச்சு ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி 16 இடங்களில் மாதந்தோறும் பெரிய லெவலில் உபவாச ஜெபங்கள் நடத்துவதற்கு கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க பேர் எழுதி வச்சு ஜெபிக்கிற பழக்கம் யாருக்காவது இருக்குதாங்க? ஊழியக்காரங்க பேர் எழுதி வச்சு ஜெபிக்கிற பழக்கம் இருக்குதா? ஆமாம். இல்லைன்னா பேர் எழுதி வச்சு என்ன செய்யுங்க? சோமனுக்கு ஒரு நோட்டு போடுங்க. நோட்டு போடி முக்கியமான ஊழியக்காரங்க பேர், உண்மையான ஊழியர்கள், ஆத்ம பாரமுள்ள ஊழியர்கள், அவங்க பெயர்களெல்லாம் எழுதி வச்சு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஊழியக்காரங்களுக்காக ஜெபிச்சாலே உங்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதம் வரும், விசேஷித்த நன்மைகள் வரும். ஹல்லேலூயா. அப்படியே அந்த பேர் இனிமேல் ஆரம்பிங்க. சரியா? ஒரு நோட்டு போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர், நல்ல ஊழியர்கள், தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஆண்டவருக்கு பிரியமான ஊழியர்களுடைய பெயர்களை எழுதி வச்சு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அதில் சந்திரமௌலி அண்ணன் பேரையும் என்ன செஞ்சுக்கோங்க? எழுதி வச்சு அவர்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். காரணம், அவங்க ஒரு சபைக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அவர்கள் தமிழ்நாட்டிற்கு, இந்தியாவுக்கு ஆண்டவரால் பயன்படுத்தப்படுவதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இப்படிப்பட்ட உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே சாத்தானுடைய கோபம் அதிகமாக என்ன செய்யும்? இருக்கும். அதனால நம்முடைய ஜெபம்தான் அவர்களை என்ன செய்யும்? பாதுகாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறார். பல நாடுகளுக்கு, பல பட்டணங்களுக்கு, தமிழ்நாட்டின் பல மாநிலங்களுக்கு. எனக்கு சரியான அளவுக்கு சொல்லணும்னா, உண்மையாக நான் எங்கெங்கெல்லாம் போனேனோ, எந்தெந்த பட்டணங்களுக்கு, எந்தெந்த தேசங்களுக்கெல்லாம் போனேனோ, அங்கே இந்த உலகங்காத்தான் பேரை சொல்ல நான் மறந்ததே கிடையாது. ஹல்லேலூயா. எங்கே போனாலும் ஆரம்பத்தில் அந்த சபை
ஒவ்வொரு சில சபை வளர்ச்சிக்காக பேசும் பொழுது இந்த சபையை நான் சொல்லாமல் இருந்ததே கிடையாது. பாஸ்டர் ஐயாவை இந்த சபையை நான் எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். எந்த தேசத்துக்கு போனாலும் சொல்லியிருக்கிறேன். அங்கெல்லாம் ஆச்சரியப்படுவார்கள். அதனால் உங்களுக்கு பெரிய உத்தரவாதம் உண்டு. உங்கள்கிட்ட நான் மறுபடியும் சொல்லுகிற காரியம், உங்கள் ஜெபத்தை இன்னும் என்ன செய்யுங்க, அதிகப்படுத்துங்கள். ஜெபத்தை என்ன செய்யுங்க, இன்னும் தீவிரப்படுத்துங்கள். அப்போது ஆண்டவர் இதிலும் பெரிதான காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வார். ஹல்லேலூயா. நிறைய இங்கே வரைபடங்கள் இங்கே மாட்டப்பட்டு இருக்கிறது. ஜெப குறிப்புகள் நிறைய எழுதப்பட்டு இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம். ஜெபிக்கிற சபை கட்டாயம் என்ன செய்யும், வளரும். அதனால் ஜெப குறிப்பு வைக்கிறது பாஸ்டர் ஐயாவுடைய வேலை. அதுக்காக ஜெபிக்க வேண்டியது யாருடைய வேலை? நம் ஒவ்வொருவருடைய வேலை. இப்போ என்ன பிரச்சனை என்னென்னா, இப்படிப்பட்ட ஆராதனை அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன செய்வோம், வருவோம். இப்போ இதே இதில் வார நாட்களில் ஒரு உபவாச ஜெபம், ஒரு இரவு ஜெபம் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிற அத்தனை பேர் வருவோமா? வருவீங்களா, வர மாட்டீங்களா? வருவீங்களா, வர மாட்டீங்களா? நிறைய பேர் வர்றதில்லை. ஏன்னா நீங்கள் அமைதியாக இருக்கா பார்த்து என்ன செய்கிறது தெரியும். நான் கூட ஒரு ராத்திரி ஜெபத்துக்கு வந்தேன். அப்போ நிறைய பேர் என்ன செய்யவே இல்லை, வரவே இல்லை. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வந்தீங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஜெபம்னா அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இந்த இடம் என்னது, இது என்ன வீடு? ஜெப வீடு. இது ஆராதனை வீடு கிடையாது, பாட்டு பாடுற வீடு கிடையாது. இது என்ன வீடு? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அப்போ ஜெபம்னு சொன்னால் அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் இங்கே நடைபெறுகிற எந்த ஜெபத்தையும் நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க. ஜெபத்துக்கு வருவதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அவர் வர்த்திக்க பண்ணுவார். ஆமேன், ஹல்லேலூயா. அதே மாதிரி சபையில் என்ன ஒரு ஜெபங்கள் இருந்தாலும், இரவு ஜெபங்கள் இருந்தாலும், உபவாச ஜெபங்கள் இருந்தாலும், ஆராதனையில் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். ஒருவேளை நான் இன்னைக்கு வந்திருக்கிறதுனால சீக்கிரமாக என் கையில் கொடுக்கணும்னு சொல்றதுக்காக சில ப்ரோக்ராம்களை கட் பண்ணி என்ன செஞ்சுருக்கலாம், கொடுத்துருக்கலாம். ஆனால் யார் வந்தாலும் சரி வராட்டு அது முக்கியம் இல்லை. ஆண்டவர் விரும்புகிற காரியம் ஆராதனையில் முழு சபையும் இணைந்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும், நம்முடைய மாவட்டத்துக்காக ஜெபம் பண்ணணும், எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும், சபை வளர்ச்சிக்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்ண வேண்டும். அந்த சபை என்ன செய்யும், வளர்ந்து பெருகும். நான் தென்கொரியா தேசத்திற்கு ஒரு முறை மோகனன்னு பேர் என்ன கூட நான் போனேன். தென்கொரியா உங்களுக்கு தெரியாமலே என்ன செய்யாது இருக்காது. தென்கொரியாங்கிற ஒரு தேசம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் தெரியும்? அந்த பாஸ்டர் பேர் தான் அங்கே ஒரு தம்பிக்கு என்ன செஞ்சுருக்கு, வச்சிருக்காரு. அவங்க எல்லாத்துக்கும் என்ன செய்யும் தெரியும். ஆனால் அங்கே 10 லட்சம் பேர். நமக்கு இதை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. அங்கே ஒரு சபையில் எவ்வளோ பேர்? 10 லட்சம் பேர். அங்கே ஒரு ஆராதனையில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் என்ன செய்வாங்க, கலந்து கொள்வாங்க. நான் கலந்து கொண்ட ஆராதனையில் அவ்வளோ பேர் கலந்து கொண்டாங்க. அப்படி ஒரு நாளைக்கு 7 ஆராதனை என்ன செய்யும், நடக்கும். அது மாத்திரம் இல்லை, ஆங்காங்கே பல இடங்களிலே பெரிய பெரிய டிவி வச்சு அதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. 10 லட்சம் பேர் அந்த ஆராதனையில் கலந்து கொள்வாங்க. அந்த ஆராதனையில் கூட 20 நிமிஷம் தேசத்துக்காக என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. 20 நிமிஷம் தான் பாடல் ஆராதனை, 20 நிமிஷம் என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அடுத்து 20 நேரம் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும். சரியாக 1 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தை. 2 மணி நேரத்தில் என்ன செய்வாங்க, முடிப்பாங்க. ஏன்னா 7 ஆராதனை நடத்த வேண்டி இருக்கிறதில்ல, அதனால அப்படிலாம் அவங்க செய்வாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அந்த சபை என்ன செய்கிறது, வளர்ந்து பெருக்குகிறது. இங்கே 4 மாவடியில் எங்கள் தேவனுடைய கூடாரத்துக்கு லெஃப்ட் சைடில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்கும். அது நம்ம ஊழியத்தின் மூலமாக மோகனண்ணன் தான் அதை ஆரம்பித்து அதை என்ன செஞ்சு நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அது ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 5 பேர் தான், 5 பேர். நான் இன்றைக்கி வந்து பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பார்த்தா 1000 2000 பேர் என்ன செய்வாங்க அங்கே இருக்கிறாங்க.
என்னென்னு பார்த்தா அங்கேயும் அப்படிதான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஒரு 20 நிமிஷம் என்ன செய்வோம், தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு இந்த சபையை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால் நீங்களும் ஜெபத்திற்கு நல்ல முக்கியத்துவம் கொடுங்க. சபையில் ஒரு ஜெப ப்ரோக்ராம், ஜெபம்னு ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வீட்டில் தயவுசெய்து இருந்துடாதீங்க. எல்லா காரியத்துக்கும் நீங்கள் ஒதுக்கிட்டு அந்த நேரம் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஜெபிக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள், ஜெபிக்கிறவர்கள் தேவனால் கனப்படுத்தப்படுவார்கள், ஜெபிக்கிறவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஜெபத்திற்கு நல்ல முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போவும் சில நிமிட நேரம் நம்ம ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபம் பண்ணிட்டு நம்ம கர்த்தருடைய வசனத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக நாம் ஜெபம் பண்ணணும்னு சொன்னால், அந்த காலங்கள், தெய்வ பிள்ளைகள் காலங்களை அறிகிற அறிவில் இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், லூக்கா 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, லூக்கா 12ஆம் அதிகாரம் பாருங்கள், வேதத்தை திருப்புங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கடைசி ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறது என்ன அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். காலத்தை நிதானியாமற் போகிறது என்ன? ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், காலத்தை நிதானியாமல் போகிறது என்ன? தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு அறிவு, தேவனை அறிகிற அறிவு இருக்கணும், நம்மை அறிகிற அறிவு இருக்கணும், 3வது காலத்தை அறிகிற அறிவு இருக்க வேண்டும். இப்போ அதில் முக்கியமானது நம்ம எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம் அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த காலத்தை நிதானியாமல் இருக்கிறவங்களுக்கு, காலத்தை குறித்த அறிவில்லாதவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பேர் கொடுக்கிறார். என்ன பேர் கொடுக்கிறாரு? மாயக்காரரே. அவங்களுக்கு என்ன பேர் கொடுக்கிறாரு? மாயக்காரர். காலத்தை குறித்து யோசிக்காதவர்கள், காலத்தை குறித்து நிதானியாதவர்கள் யாரா? அவங்க விசுவாசிகள் கிடையாது. அவங்க யாரு? மாயக்காரர்கள், மாய்மாலம் பண்ணுகிறவர்கள். சரியான கிறிஸ்தவர்கள், உண்மையான விசுவாசிகள் காலத்தை குறித்து என்ன செஞ்சிருப்பாங்க? சரியா அறிவுள்ளவர்களாக இருப்பாங்க. பாருங்க, மொர்தெக்காய் எஸ்தரை பார்த்து சொல்லுகிறா, இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு இடத்திலிருந்து வரும், ஆனா உனக்கு ஆபத்து. இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படி உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? அப்ப எஸ்தருக்கு சொல்றாரு, நீ இந்த காலத்தை குறித்து உனக்கு அறிவு என்னணும் வேணும். தேசத்தில் எவ்வளவு பயங்கரமான காரியம் நடக்கிறது, அந்த காலத்தை குறித்த ஒரு அறிவு. பாருங்க, எலிசா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்றான், இது வெள்ளியும் பொண்ணும் நிலமும் வாங்குறதுக்கு இதுவா காலம்? அந்த காலம், நம்ம காலத்தை குறித்த அறிவு இருந்தா நம்ம வாழ்க்கையே என்ன செஞ்சிடும்? மாறிடும். நம்முடைய ஜெபமே மாறிடும், நம்முடைய எல்லாமே மாறிடும். அதனால காலத்தை குறித்து நம்ம நிதானிக்க வேண்டும். காலத்தை குறித்து நம்ம என்ன செய்யணும்? யோசிக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க நிறைய பேர் காலத்தை நம்ம என்ன செய்கிறோம்? வீணடிக்கிறோம், நேரத்தை வீணடிக்கிறோம். பணம் போனால் திரும்ப வரும், மற்றதெல்லாம் திரும்ப வரும், ஆனால் நேரம் திரும்ப வருமா? திரும்ப வராது. இப்போ நம்ம வீணடிக்கிற ஒவ்வொரு நேரத்திற்கும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தந்தனே, அந்த 24 மணி நேரத்தை நீ எப்படி பயன்படுத்தின அப்படின்னு ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்க வேண்டும். கொடுத்தவருக்கு கணக்கு கொடுக்கணும்ல. ஏன்னா அவர் தான் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணி நம்முடைய சுவாசத்தை தம்முடைய கையில் வச்சிருக்கிற ஆண்டவர் நாட்களை நமக்கு இந்த காலத்தை கூட்டி கொண்டே இருக்கிறாரு. எத்தனையோ பேர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே என்ன செஞ்சிடறாங்க? விழுந்து செத்துடுறாங்க. ராத்திரி தூங்க போகிறவங்க காலையில் என்ன செய்யறதில்ல? எழும்புறதில்லை. இன்னைக்கு நாமெல்லாம் ஜீவனோடு வந்து இன்னைக்கு ஆராதிக்கிறோம்னா அவர் தான் நமக்கு என்னதை கூட்டி கொடுத்துருக்கிறாரு? காலத்தை, ஆயுசை கூட்டி கொடுத்துருக்கிறார். அப்போ கூட்டி கொடுத்தவர் கணக்கு கேட்பாரா கேட்க மாட்டாரா? கணக்கு கேட்பார். மகளே, இந்த நேரத்தை நீ என்ன செலவு பண்ணன? மகனே, இந்த நேரத்தை நீ எப்படி செலவு பண்ணன? தூங்கி தூங்கி செலவு பண்ணியா?
வீணா அரட்டை அடித்து செலவு பண்ணினியா, செல்ஃபோனில் நோண்டி வாட்ஸ்அப் அனுப்பி செலவு பண்ணினியா, எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், ஒரு நாள் நிற்க வச்சு கணக்கு என்ன செய்வார், கேட்பார். அதனால் நம்ம தேவ பிள்ளைகள் காலத்தை குறித்த அறிவு உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ இதில் குறிப்பாக நாம் வாழ்கிற காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம் அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது நாம் வாழ்கிற காலம்தான் கடைசி காலம். நம்ம வாழ்கிற காலம்தான் எப்படிப்பட்ட காலம், கடைசி காலம். வேதத்தின்படி நம்ம பார்த்தா, வேத அறிஞர்கள் நிறைய காலங்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. அவசியமான பார்த்தீங்கன்னா 3 விதமாய் வேதம் காலத்தை பிரிச்சிருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாட்டின் காலம், இன்னொன்று புதிய ஏற்பாட்டின் காலம், இன்னொன்று கடைசி காலம். அல்லேலூயா. அப்போ நாம வாழ்கிறதா எந்த காலம்? நல்ல சத்தமாக சொல்லுங்க, கடைசி காலம். இந்த கடைசி காலம் எப்போ ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொன்னால், வேதாகம நாட்களிலே ஆரம்பிச்சிட்டு, அங்கேயே அது கடைசி காலம் கடைசி காலம்னு என்ன செய்யப்பட்டிருக்குது, போடப்பட்டு இருக்கிறது. அப்போ அது எழுதப்பட்டு 2000 வருஷம் கழித்து நாம் இன்னைக்கு அதை வாசித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ 2000 வருஷம் கழித்து வந்தால் இப்போ கடைசி காலம் என்று சொல்லக்கூடாது, கடைசி நாட்கள் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. காலத்துக்கும் நாட்களுக்கும் என்ன உண்டு, வித்தியாசம் உண்டு. இன்னும் சொல்ல போனால் கடைசி நிமிடங்கள் என்ன செய்யணும், சொல்லணும். ஒரு ஆளுக்கு வயசாயிட்டே வருதுன்னா, ஒரு 60 வயசுக்கு மேலே வரும் பொழுது கடைசி காலம் பத்துக்குள்ள வந்துட்டார் அப்படி என்ன செய்ய சொல்லுவான். ஆனால் இழுத்துட்டே கிடந்துச்சுன்னா, ஐசியூ வார்டில் இழுத்துட்டே கிடந்துச்சுன்னா டாக்டர் சொல்லிடுவாங்க, இத்தனை நாள் தான், இத்தனை மணி நேரம் தான் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன சொல்லப்படும், இப்போ அவருடைய கடைசி நாட்கள், கடைசி நிமிடங்கள். இப்போ அப்படி தான். இப்போ ஆண்டவர் வந்து நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். எந்த நேரம் காலை தூக்கி வைப்பாரோ தெரியாது. அப்போ மிக குறுகிய காலத்துக்குள்ள என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். கடைசி காலத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. அப்போ கடைசி காலம் வந்துட்டுனா எல்லாமே மாறுகிறது. உலகம் மாறுகிறது, அரசியல் மாறுகிறது, வியாபாரிகள் மாறுகிறாங்க, டெக்னாலஜி மாறுகிறது. காலத்துக்கு ஏற்றபடி எல்லாருமே என்ன செய்கிறாங்க, மாறுகிறாங்க. ஒரு காலத்தில் கத்தி கம்பு வில்லு அம்பு அதை வச்சுலாம் சண்டை போட்டாங்க. இன்னைக்கு அதை வச்சு சண்டை போடுறாங்களா? இல்லை. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் என்னது தான், எல்லாம் துப்பாக்கி தான், AK-47 தான். இன்னும் பாருங்க விதவிதமான ஆயுதங்கள், ராக்கெட்டு, கண்டம் விண்டு கண்டம் தாக்குற எப்படி அதெல்லாம். அப்போ பாருங்க இராணுவம் அதுக்கேற்றபடி என்ன செஞ்சுட்டு மாறிவிட்டது. விஞ்ஞானம் பாருங்க மாறிட்டு. பாருங்க யார் கையிலையாவது செல்போன் இல்லாமல் யாராவது இருக்கிறீங்களா? உங்களால் இருக்கத்தான் முடியுமா? இருக்கவும் முடியாது. ஏன்னா அதுக்கேற்றபடி நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, மாறிட்டீங்க. ஒரே செல்போன் கம்பெனி தான் அடிக்கடி செல்போனை என்ன செய்து கொண்டே இருக்கிறான், மாற்றிக்கொண்டே இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நீங்கள் வாங்குவீங்கன்னு தெரியும். அதனால மாறிக்கொண்டே இருக்கிறது, எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கிறது. மாறாதவர்கள் யாருன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க மாத்திரம்தான். நம்ம தான் ஆமேனா மாறணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் காலத்துக்கு ஏற்றபடி என்ன செய்யணும், மாறணும். கடைசி காலத்திற்கு ஏற்றபடி நம்ம என்ன செய்யணும், மாற வேண்டும். கடைசி காலத்தில் உலகத்திற்கு என்ன செய்யக்கூடாது, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. உன்னைய சிநேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அப்போ கடைசி காலத்தில் என்ன நடக்கும் அது தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், தெரியணும். கடைசி காலத்தில் தான் 3 முக்கியமான சம்பவங்கள். எத்தனை சம்பவங்கள்? 3 முக்கியமான சம்பவங்கள். அதில் கடைசியாக நடைபெறுகிற சம்பவம் தான் என்னது, உபத்திரவ காலம். என்னது, உபத்திரவ காலம். 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை இருக்கிற உபத்திரவ காலம். அது 3 வருஷம் உபத்திர காலம், 3 வருஷம் மகா உபத்திரவ காலம், கொடிதான காலம். அதில் யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. அதில் நாம் யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அங்கே தான் 666 முத்திரை கொடுக்கப்படும். நெற்றிலையாவது வலது கையின் மணிக்கட்டு இல்லாத என்ன கொடுக்கப்படும், முத்திரை கொடுக்கப்படும். எல்லாம் அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். முழு உலகமும் ஒரு மனுஷனுடைய ஆட்சிக்குள்ளே வந்துடும். பயங்கர கொடூரம். இயேசுங்கிற வார்த்தையை சொன்னாலே அவன் என்ன செஞ்சிருவான், நம்மளை ஒரு வழி பண்ணிடுவான். அப்போ அங்கே சபை சரியாக விடுதலையோடு எல்லாம் ஆராதிக்க முடியாது. அப்படிலாம் பயங்கரமான காலம் 7 வருஷம் அந்த உபத்திரவ காலம். அதை யாருக்காவது இருக்க ஆசையாக இருக்குதா? யாருக்காவது இருக்க ஆசை இருக்குதா? என்னன்னே தெரியலையோ. அதில் இருக்கணும்னு யாரும் மனசில் கூட என்ன செஞ்சிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. அதுக்கு முன்னால் எங்கே போயிடணும்,
பரலோகத்துக்கு போயிடணும். அதுக்காக இப்பவுமே ஜெபம் பண்ணி என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுங்க. அதுல நம்ம இருக்கவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுரும். அதுக்கு முந்தைய என்ன செஞ்சிடும், சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நமக்கு இங்கே என்ன வேலை? சிலர் சொல்லுவாங்க ரகசிய வருகெல்லாம் கிடையாது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க வேணாங்க என்ன செஞ்சிட்டோம் இருக்குது, அந்தி கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யட்டும். இல்லை, நாம் அப்படிலாம் இங்கே இருக்கக்கூடாது. நாம் என்ன செஞ்சிருவோம், அந்த மகா உபத்திரத்தினால நம்ம பார்க்கக்கூடாது. இப்பவுமே அதுக்காக ஜெபம் பண்ணி ஆயத்தப்படுங்க. அதுக்கு முந்தி நடைபெறுகிற ஒரு முக்கியமான சம்பவம் தான் கர்த்தருடைய ரகசிய வருகை. யாருடைய ரகசிய வருகை? ஆண்டுடைய ரகசிய வருகை. அது மத்திய ஆகாயத்தில் என்ன செய்யப்படும், நடைபெறும். அப்போதான் சபை என்ன செய்யப்படும், எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தவர்கள், ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அது ரெண்டாவது முக்கியமான ஒரு சம்பவம். அதுக்கு நாம் ஆயத்தப்படணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும், அதுக்கு ஆயத்தப்படணும். யார் தைரியமா மத்திய ஆகாயத்தில் ஆண்டவரை சந்திப்பார்கள்? லூக்கா 21:36 அது என்ன செய்யப்பட்டு இருக்கிறது, சொல்லப்பட்டு இருக்கிறது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்கள் மாத்திரம்தான் தைரியமாய் ஆண்டவரை மத்திய ஆகாயத்தில் என்ன செய்ய முடியும், சந்திக்க முடியும். அது எப்போ வரும் தெரியாது, எப்போனாலும் வரலாம். இந்த ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும்பொழுது கூட என்ன செய்யலாம், வரலாம். பாருங்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, 2 பேர் பெட்டில் படுத்திருப்பாங்க. ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் என்ன செய்வாங்க, கைவிடப்படுவாங்க. 2 பேர் வயலில் வேலை செய்வாங்க. ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் என்ன செய்வாங்க, கைவிடப்படுவாங்க. 2 பேர் மாவு அரைச்சிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட போறீங்களா, கைவிடப்பட போறீங்களா? உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே பேச மாட்டீங்களா? எடுத்துக்கொள்ளப்படணும். எடுத்துக்கொள்ளப்படணும்னா எப்பவும் ஜெபம் பண்ணணும். கிறிஸ்தவ பெயர் வச்சதுனால எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீங்க, சர்ச்சுக்கு வருவதனால எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீங்க. ஜெபம் பண்றவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரே சொன்ன வார்த்தை, எப்பொழுதும் ஜெபம் பண்ண விழித்திருங்கள். அல்லேலூயா. அப்போ அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற போகிறது. அதுதான் கடைசி கால எழுப்புதல். அதுதான் என்னது, கடைசி கால எழுப்புதல். இப்போ நான் பின்பகுதியிலிருந்து சொன்னேன், இப்போ முன்னால இருந்து சொல்லுவோம். இந்த கடைசி காலத்தில் நடைபெற 3 முக்கியமான சம்பவங்கள். அதில் முதல்ல என்ன நடக்க போகிறது, கடைசி கால எழுப்புதல். 2வது நடைபெறுகிறது கர்த்தருடைய ரகசிய வருகை. 3வது நடைபெற போகிறது தான் அந்த மகா உபத்திரவ காலம். அப்போ நம்ம இப்போ ஜெபிக்க வேண்டியது, அந்த கடைசி கால எழுப்புதலுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ண வேண்டும். இந்த எழுப்புதல் காலத்தில் தான் சபைகள் எல்லாம் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமா என்ன செய்யும், மாறும். ஏசாயா 60 அது என்ன செய்யப்பட்டு இருக்கிறது, சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அதுக்காக நாம் ரொம்ப என்ன செய்யணும், ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ எழுப்புதல் எங்கு பார்த்தாலும் இப்போ அந்த பேச்சு தான் பேசப்படுகிறது. எந்த பிரசங்கியாரும் அதை தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த எழுப்புதல் தேசத்தில் இப்போ ஆரம்பித்து விட்டது. அது கடைசி கால எழுப்புதல் இந்தியாவில் தான் என்ன செய்யும், ஆரம்பிக்கணும் ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி இந்தியாவில் என்ன செஞ்சு விட்டது, ஆரம்பித்து விட்டது. ஜெப எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. ஒரு சுத்திகரிப்பின் எழுப்புதல் என்ன செஞ்சிட்டு ஆரம்பித்து விட்டது. ஒரு வல்லமையின் எழுப்புதல் என்ன செஞ்சிட்டு ஆரம்பிச்சிட்டு. இதுதான் ஆரம்ப கட்ட எழுப்புதல். இப்போ பாருங்க, முன்ன காட்டிலும் இப்போ ஜெபம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? முன்ன காட்டில் நல்லா ஜெபிக்கிறாங்க. ஆமென். அப்போ அந்த ஜெப எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. சுத்திகரிப்பு, நிறைய இடத்துல ஜனங்கள் மனம் திரும்புகிறாங்க, குடிகாரங்க மனம் திரும்புகிறாங்க. இன்னும் நிறைய இடங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் அகற்றப்படுகிறது. அது ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இனி அது வேகமாக என்ன செய்யும், பரவும். வல்லமை எழுப்புதல் ஆரம்பிச்சிட்டு. சின்ன பிள்ளைங்க பெரியவங்களுக்கு ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்கு. வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ண நடக்கு, அற்புதம் நடக்கு. அப்போ யார் மூலமாகவும் வல்லமை என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. இனி இதற்கு பிறகுதான் 4 கட்ட எழுப்புதல் தேசத்தில் என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது. அதில் ஒன்று மனம் திரும்புதலின் எழுப்புதல் அல்லது ரட்சிப்பின் எழுப்புதல். அல்லேலூயா. அந்த எழுப்புதல் வரும் பொழுது தான் ஒரே பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்படுவார்கள். பாஸ்டர் ஐயா தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணனா 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. ஒரே பிரசங்கம் 5000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. ஒரே பிரசங்கம் எண்ண முடியாத அளவுக்கு ரட்சிக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட எழுப்புதல் அடுத்த எழுப்புதல் வரப்போகிறது. ஆமே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வரப்போகிறது. உலகங்காத்தான் பகுதியில் வரப்போகிறது. அல்லேலூயா.
அப்போ அதுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். அப்போ அது 4வது எழுப்புதல். 5வது எழுப்புதல் என்ன எழுப்புதல் அப்படின்னு சொன்னால் வசன எழுப்புதல். வசனம். ஜனங்கள் கட்டுக்கதைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு ரொம்ப என்ன செய்வாங்க? முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வசனத்தை ஆராய்வாங்க, வசனத்தையே தியானித்து கொண்டு இருப்பாங்க, வசனத்தை போய் நின்று பேசுவாங்க. வசனம் ஜீவன் உள்ளது. ஒரு இடத்துல வசனத்தை வாசித்தாலே போதும், பாழான இடங்கள் எல்லாம் என்ன செய்யும்? செழிக்கும். அல்லேலூயா. அப்படி வசன எழுப்புதல் உண்டாக போகிறது. இது 5வது எழுப்புதல். 6வது ஒரு எழுப்புதல் வரும். அதுதான் சுவிசேஷ எழுப்புதல், ராஜ்யத்தின் சுவிசேஷம். அல்லேலூயா. இப்ப நம்ம பிரசங்கம் பண்றது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். ஆனா எழுப்புதல் காலத்துல பிரசங்கம் பண்றது யாருடைய சுவிசேஷம்? பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன செய்யும்? பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன செய்யப்படும்? பிரசங்கிக்கப்படும். அங்கதான் கர்த்தருடைய வல்லமையெல்லாம் என்ன செய்யும்? வெளிப்படும். கடைசி எழுப்புதல் தான் ஒரு மகிமையான ஒரு எழுப்புதல். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவருடைய கண்களும் அதை என்ன செய்யும்? காணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட எழுப்புதலுக்காகத்தான் தேவன் இந்த சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார். சும்மா அல்ல, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கூடி ஆராதிப்பதற்காக அல்ல. கர்த்தர் இந்த ஒரு சின்ன குக்கிராமத்தில் இவ்வளோ பெரிய சபையை கட்டி இவ்வளோலாம் செய்கிறாருன்னா ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த மகிமையான எழுப்புதல் இங்கும் நடைபெறுவதற்காகத்தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த எழுப்புதலுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ இந்த எழுப்புதல் எப்படி வரும்? ஒரு ஊழியக்காரர் மூலமா வராது, ஒரு மனுஷ முயற்சியின் மூலமா வராது. அது 100க்கு 100 பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் என்ன செய்து கொள்ளுங்கள்? வேண்டிக் கொள்ளுங்கள். பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கினது முன்மாறி மழை. நம்ம காலத்தில் ஊற்றப்பட போகிறது எந்த காலத்து மழை? பின்மாறி காலத்து மழை. அல்லேலூயா. அப்ப இந்த பின்மாறி காலத்து மழை ஊட்டப்படும் பொழுதுதான் இந்த 7 விதமான எழுப்புதல், அந்த பூரணமான எழுப்புதல் நம்முடைய பகுதியில், இந்த சபையில், இந்த மாவட்டத்தில் என்ன செய்யும்? பற்றி எரியும். அதில் தான் ஒரு பெரிய மகிமையான காரியத்தை பார்க்க போகிறோம். யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டான்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் ரட்சிக்கப்படுவாங்க. மந்திரவாதிகள்லாம் மந்திர பொருளை எரிச்சிட்டு வந்து இந்த சர்ச்சில் வந்து உட்காருவாங்க. பெரிய பெரிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கெல்லாம் பின் வரிசையில் வந்து கை கட்டி கர்த்தரை என்ன செய்வாங்க? ஆராதிப்பார்கள். ஆமேன். இன்னைக்கு ஓட்டு கேட்க வர்றவங்கலாம் நாளைக்கு ஆராதிக்க வருவார்கள். விசுவாசிக்கிறீங்களா? நடக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆல்டரில் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. நாளைக்கு பெரிய பெரிய ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் பின் வரிசையில் கர்த்தரை ஆராதிக்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் அதுதான் எழுப்புதல். பிரபலமானவங்க எல்லாம் கர்த்தரே தெய்வம்னு என்ன செய்வாங்க? அவங்க ஆராதிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எழுப்புதலை பார்க்க எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப இதுதான் ஆண்டவருடைய பெரிய திட்டம். இது ஒரு பக்கம் இருக்க, சாத்தான் சும்மா இருப்பானா? அவன் என்ன செய்யறான்? இந்த எழுப்புதல் வந்துடக்கூடாது. ஏன்னா எழுப்புதல் வந்துட்டுன்னா அவனுக்கு காலம் முடிஞ்சிட்டு, அவன் நித்திய அக்னியில் என்ன செஞ்சு போட்டுறணும்? போயிடணும். அதனால இந்த எழுப்புதலை தாமதப்படுத்த அவன் நிறைய திட்டம் என்ன செய்கிறான்? அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அதில் அவன் செயல்படுகிற ஒரு திட்டம், இப்போ வரப்போகிற தேர்தலில் அவன் என்ன செய்யப்பட போகிறான்? அவன் செயல்படுகிறான். எழுப்புதலுக்கு விரோதமானவர்களை கொண்டு வரணும். எழுப்புதலுக்கு சபைக்கு விரோதமானவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமானவர்களை கொண்டு வர அவன் நிறைய திரைமறைவில் திட்டம் வச்சிருக்கிறான். தேவ பிள்ளைகள் விடக்கூடாது. அந்த சாத்தானின் திட்டத்தை என்ன செய்யணும்? நம்முடைய ஜெபத்தினால என்ன செய்யணும்? அழிக்க வேண்டும். இந்த சாத்தானின் திட்டத்தை எந்த கூட்டணினாலும் அழிக்க முடியாது, எந்த பிரச்சாரத்தினாலும் அழிக்க முடியாது. கர்த்தர் திட்டமா சொல்லிட்டாரு, என் பிள்ளைகளே, உங்க சரியான ஜெபம் மாத்திரம்தான் அந்த சாத்தானின் திட்டத்தை என்ன செய்யும்? அழிக்கும். ஆமேன், ஆமே, ஹல்லேலூயா. ஆமா, போன முறையும் நம்ம ஜெபம் பண்ணணும், ஆனா சரியா ஜெபிக்கல. கர்த்தர் ஆண்டவர் துக்கப்பட்டார். ஆண்டவர் விரும்புகிற அளவுக்கு ஜெபிக்கல. ஆனா இந்த முறை ஆண்டவர் விட்டுறாதீங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. உங்க ஜெபத்தை நல்ல தீவிரப்படுத்துங்கன்னு சொல்லி இருக்கிறார். இன்னும் 5-6 நாட்கள்ல தான் தமிழ்நாட்டுக்கு இருக்குது, விடக்கூடாது. ஆமேன்.
நல்ல ஜெபம் பண்ணுங்க. எலெக்ஷன் முடிவு வருது வரைக்கும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். அப்ப கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் எளிமை நின்று ஜெபம் பண்ணலாமா? இந்த 2 காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். தேங்க்யூ லார்ட். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இது ஜெப வீடு. இந்த வீட்டில் நிறைய ஜெபம் ஏறெடுக்கப்படணும். 24 மணி நேரமும் ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஜனங்கள் நீங்கள் ஆலய ஆராதனைக்கு மாத்திரம் வருகிறவளா இருக்கக்கூடாது. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இங்கு வந்து வந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இந்த ஆலயத்தின் கதவுகள் மூடப்படவே கூடாது. அதுதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. அப்படின்னா இங்கே ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படணும், ஒரு ஜெப அபிஷேகம் ஊற்றப்படணும். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 7 விதமான எழுப்புதலுக்கு 7 விதமான அபிஷேகத்தை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். 7 விதமான அபிஷேகத்தை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதுல முதல் அபிஷேகமே ஜெப அபிஷேகமாய் இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. இப்ப எல்லாம் ஒருமனப்பட்டு, ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளவு அருமையான ஒரு ஜெப வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறீங்களே, இங்க ஜெப அபிஷேகம் ஊற்றப்படணும் ஆண்டவரே. இங்க ஜெப அக்கினி ஊற்றப்படணும் ஆண்டவரே. இங்க ஜெப நெருப்பு பற்றி எரியணும் ஆண்டவரே. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் வலது கரத்தை, சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த ஜெப வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு ஜெப அபிஷேகம் பிடிக்கணும் ஆண்டவரே. ஒரு ஜெப ஆவி பிடிக்கணும் ஆண்டவரே. ஒரு ஜெப அக்கினி பிடிக்கணும் ஆண்டவரே. ஒரு ஆத்தும பாரம் பிடிக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பிடிக்கணும் ஆண்டவரே. என்னை பிடிக்கணும் ஆண்டவரே. எங்களை பிடிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே இது ஜெப வீடு ஆண்டவரே. கர்த்தாவே இங்க 24 மணி நேரமும் இரவும் பகலும் நதியளவாய் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற ஜெப சத்தம் ஆண்டவரே இங்க கேட்டுக்கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜெப அபிஷேகத்தை இங்க ஊற்றுங்க ஆண்டவரே. அல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சபை மக்கள் ஒவ்வொருவர் மேலையும் ஜெப அபிஷேகம் இறங்குவதாக, ஜெப அக்கினி இறங்குவதாக, ஜெப வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே சகோதரிகள் மேல ஜெப அபிஷேகம், ஆத்தும பாரம், மன்றாட்டின் அபிஷேகம், யுத்த ஜெப அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலையும் இப்பொழுதே இறங்குவதாக. ஜெபனா எல்லாரும் வைராக்கியமா வரணும் ஆண்டவரே. வாஞ்சியோடு வரணும் ஆண்டவரே. இவர்களை இருக்க விடாதீங்க ஆண்டவரே. வீட்டில் முடங்கி இருக்க விடாதீங்க ஆண்டவரே. அத்தனை பேரும் ஜெபத்துக்கு வரணும் ஆண்டவரே. ஆராதனைக்கு வருவர்களை காட்டிலும் ஜெபத்துக்கு வருகிற கூட்டம் அதிகமாக இருக்கணும். ஜெபத்துக்கு வருகிற கூட்டம் அதிகமாக இருக்கணும். கர்த்தாவே அப்படிப்பட்ட ஜெப அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட ஜெப வாஞ்சையை ஒவ்வொருவருக்கும் தேவனே கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவரே கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவரே எரேமியாக்கள் எழும்புவார்களாக, எலியாக்கள் எழும்புவார்களாக, எஸ்தர்கள் எழும்புவார்களாக. கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கிற மரியாள்களை போன்றவர்கள் எழும்புவார்களாக ராஜா. எழும்பட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே சாமுவேல்கள் எழும்புவார்களாக, சவுல்கள் எழும்புவார்களாக ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. அடுத்தபடியா எழுப்புதல் கடைசி கால எழுப்புதலுக்காக இந்த சபை ஆண்டவராலே முன்குறிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சபையில் கர்த்தருடைய எழுப்புதல் அக்கினி போடப்படணும். எழுப்புதல் அக்கினி போடப்படணும். எல்லாம் உருமனப்பட்டு ஜெபம் பண்ண போறோம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவர் சொன்னாரே. ஆண்டவரே இந்த சபையில் அந்த எழுப்புதல் அக்கினி போடப்படணும் ஆண்டவரே. அந்த எழுப்புதல் அக்கினி போடப்படும் பொழுதுதான் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஆமே ஹல்லேலூயா. Praise the Lord. பலத்த ஜாதியா ஆமே மாறுகிற அந்த காலம் வரப்போகிறது. ஒரு 2 நிமிடம் எல்லாம் ஒருமனப்பட்டு, 2 பேர் 2 நிமிடம் எல்லாம் ஒருமனப்பட்டு அந்த கடைசி கால எழுப்புதலை கர்த்தாவே எங்க சபையில ஆரம்பிங்க ஆண்டவரே. எங்க சபையில நீங்க போடுங்க ஆண்டவரே. அந்த அக்கினியை நீங்க போடுங்க ஆண்டவரே. அந்த வல்லமையை நீங்க போடுங்க ஆண்டவரே. ஆமே. நல்ல வாயை திறந்து ஜெபிங்க. வாயை திறந்து ஆண்டவரே எழுப்புதல் அக்கினியை போடுங்க ஆண்டவரே. வானத்தை கிழித்து ஒரு
உருக்கும் அக்கினி எரியுமா போல கர்த்தருடைய நெருப்புங்க இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த சபையில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் மேல அக்கினியை கர்த்தர் போடுவீராக. இந்த சபையில் இருக்கிற வாலிபர்கள் மேல கர்த்தருடைய அக்கினி போடப்படுவதாக. இந்த சபையில் இருக்கிற பெரியவர்கள் மேல கர்த்தருடைய அக்கினி போடப்படுவதாக. இந்த சபையில் இருக்கிற ஊழியர்கள் மேல ஊழியக்காரிகள் மேல கர்த்தருடைய அக்கினி போடப்படுவதாக. கடைசி கால எழுப்புதல் அக்கினி ஒவ்வொருவருக்குள்ள பற்றி எரியட்டும் ஆண்டவரே. பற்றி பரவட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே பற்றி பிடிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பற்றி பிடிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ. உலகம் காத்தான் இந்த பகுதி, இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் எல்லா சபைகளிலும் எழுப்புதல் அக்கினி பற்றி பிடிக்கணும் ஆண்டவரே. கிறிஸ்தவர்களுக்குள்ள எழுப்புதல் அக்கினி போடப்படணும் ஆண்டவரே. அத்தனை பேர் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும் ஆண்டவரே. அத்தனை பேர் ஊழியர் செய்கிறவர்களாய் மாறணும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமையை நிரூபிக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த எழுப்புதலை தடை செய்ய, இந்த எழுப்புதலை தாமதப்படுத்த பொல்லாத பிசாசு அவன் பல விதத்தில் திட்டம் தீட்டி கொண்டு இருக்கிறான். அவனுடைய சகல தந்திரங்களும் அழியணும். குறிப்பாக வரப்போகிற தேர்தலில் அந்த பிசாசு பயங்கரமான காரியத்தை செய்ய திட்டமிட்டு இருக்கிறான். அவன் தந்திரமாய் அவன் காரியங்களை செய்கிறான். மந்திரம் செய்து ஜெயிக்கலான்னு நினைக்கிறான். எந்திரத்தில் கிரியை செய்து ஜெயிக்கலான்னு நினைக்கிறான். அவனுடைய தந்திரங்கள் பலிக்கக்கூடாது, அவனுடைய மந்திரங்கள் பலிக்கக்கூடாது. அவன் பயன்படுத்துகிற எந்திரங்களில் தில்லுமுடு நடக்கக்கூடாது. தந்திரம் மந்திரம் எந்திரம் எதை அவன் பயன்படுத்த நினைச்சாலும் அது இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போகணும். ஆமே. உன்னதமானவர் ஆளுகை செய்கிறவர், அவர்தான் ஆளுகை செய்யணும். எல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வரப்போகிற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எலெக்ஷனுக்கு விரோதமாக செய்யப்படுகிற தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போவதாக. எலெக்ஷனுக்காக செய்யப்படுகிற மந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போவதாக. ஓட்டு எந்திரத்தில் செய்யப்படுகிற தில்லுமுல்லுகள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போவதாக. உன்னதமான தேவனே நீர்தான் இந்தியாவில் ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. நீர் மாத்திரமே இந்தியாவில் ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. எங்க பார்லிமெண்ட்ல நீர்தான் ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் ஒருவரே ராஜரீகம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. சாத்தானுடைய திட்டங்கள் வாய்க்காமல் போவதாக. சாத்தானுடைய திட்டங்கள் பலிக்காமல் போவதாக. கர்த்தாவே நீர் ஆளுகை செய்யும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். உமது பெரிய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இப்பொழுது எங்கள் தகப்பனே உம்முடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. பிலேயாமின் கழுதையின் வாயை திறந்து பேசின தேவன் இந்த கழுதையின் வாயை திறந்து கர்த்தர் பேசுவீராக. லீதியாளின் உள்ளத்தை திறந்த கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருடைய இருதயத்தையும் திறப்பதாக. தகப்பனே உம்முடைய வசனம் பிரசங்கிக்கும் பொழுதே ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அனல் மூட்டுவீராக. அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் எல்லாரும் நம்முடைய வேத புத்தகத்தை பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 50வது வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 1 அதிகாரம் 50வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று, அத்திமரத்திற்கு கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய். நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். பாருங்க, யோவான் சுவிசேஷத்தினுடைய 1 அதிகாரத்திலே இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு பாலகனாக பிறந்து அவர் 12 வயசுல என்ன செய்தார் அப்படின்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது.
12 வயசுல என்ன செய்றாரு? ஆலயத்துக்கு வர்றாரு. அங்கே இருந்த வேதபாரகர்கள் பரிசேயரோடு கூட என்ன செய்றாரு? அவர் வேதத்தை குறித்து என்ன செய்றாரு? பேசுறாரு. அவருடைய ஞானத்தை குறித்து எல்லாரும் என்ன செய்றாங்க? ஆச்சரியப்படுகிறார்கள். அது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு 30 வயசாயிற்று. எத்தனை வயசாயிற்று? 30 வயசாயிற்று. இந்த இடையில 18 வருஷம் அவர் என்ன செய்தார்னு பைபிள் என்ன செய்யப்படல, சொல்லப்படல. ஆனா ஒன்று மாத்திரம் நம்மளால நிச்சயமா உணர முடிகிறது. அவர் 3.5 வருஷம் இந்த உலகத்தில் என்ன செய்ய போகிறாரு? ஊழியம் செய்ய போகிறாரு. இந்த 3 வருஷம் ஊழியத்திற்காக 18 வருஷம் தன்னை அவர் என்ன செய்திருக்கிறாரு? ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒரு பக்கம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார், இன்னொன்று பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து 18 வருஷம் தன்னை என்ன செய்கிறாரு? ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் நினைச்ச உடனே எல்லாரும் ஊழியத்துக்கு போயிடுறாங்க, அதுக்கு ஒரு ஆயத்தமே இல்லாம. ஆனா இயேசு பாருங்க, 3.5 வருஷம் ஊழியத்திற்கு எத்தனை வருஷம் ஆயத்தப்படுத்தினாரு? 18 வருஷம் ஆயத்தப்படுத்தினார். அப்ப எப்படின்னா, 1 மணி நேரம் ஊழியத்திற்கு 5 மணி நேரம் ஆயத்தம் தேவை. அல்லேலூயா. அப்படி ஊழியம் செஞ்சாதான் அந்த ஊழியத்துல வல்லமை என்ன செய்யும்? வெளிப்படும். பாருங்க, 3.5 வருஷ ஊழியத்திற்கு இயேசு 18 வருஷம் தன்னை என்ன செஞ்சாரு? ஆயத்தப்படுத்திட்டு, இப்போ அந்த பிதாவினுடைய வேலை வந்தது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் ஊழியம் செய்ய என்ன செய்கிறாரு? வருகிறார். இப்போ இதுவரைக்கும் அவர் ஒரு பிரசங்கம் கூட பண்ணவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? இயேசு ஒரு பிரசங்கம் கூட என்ன செய்யல, பண்ணவே இல்லை. இயேசு ஒரு அற்புதம் கூட என்ன செய்யவே இல்லை, செய்யவே இல்லை. இயேசு செய்த முதலாவது அற்புதமே எங்க தான் எழுதப்பட்டு இருக்கிறது? 2ஆம் அதிகாரத்தில் தான் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ யாருக்குமே அவர் என்ன செய்யல, பிரபலமாகல. எல்லாருமே என்ன நினைச்சாங்க? யோசேப்பின் குமாரன், அந்த தச்சனுடைய வீட்டில் பிறந்த ஒரு வாலிப பையன், அப்படிதான் சாதாரணமாக எல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனா அந்த வேலை வந்த உடனே இயேசு ஊழியம் செய்யும்படியாக என்ன செய்யறாரு? அவர் வீட்டை விட்டு வெளியே வருகிறார். அப்ப அதுக்கு முன்னால அவர் ஒரு காரியம் செய்ய வேண்டியது இருக்கிறது. என்ன காரியம்? தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டியது இருக்கிறது. அது என்னது? ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது இருக்கிறது. அப்போ யோவான் அங்கே ஸ்நானகன் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டு இருக்கிறார் யோர்தான் நதியில. அங்க இயேசு என்ன செய்கிறாரு? ஞான ஸ்நானம் எடுக்கிறார். யோவானுக்கு கொடுக்க மனசு இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிட்டு, இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்தித்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி, தன்னிலும் பெரியவர் என்று தெரிஞ்ச உடனே இவன் ஞானஸ்நானம் கொடுக்க மனசு இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இடம் கொடு, எல்லா நீதியையும் நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நிறைவேற்ற வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவர் ஊழியம் செய்வதற்கு முன்பதாக முழுகி அவர் என்ன செய்கிறாரு? ஞானஸ்நானம் எடுக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ நம்ம ஊழியம் செய்ய ஆரம்பிப்புக்கு முன்பதாக நாம முதலாவது தேவனுடைய நீதியை நாம் என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். சிலர் நினைப்பாங்க, சின்ன குழந்தைகள் எடுக்கிற ஞானஸ்நானமே போதும்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. வேதத்தில் சொல்லப்பட்டது ஒரே ஞானஸ்நானம், முழுகி என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். எனக்கும் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் அப்படி ஒரு சந்தேகம் இருந்துச்சு. மோகனன்ட்ட போய் கேட்டேன், முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணுமான்ட்டு. திருப்பி கேட்டாங்க, இயேசு எந்த ஞானஸ்நானம் எடுத்தார்னு கேட்டாங்க. முழுகி. அப்போ நீயும் போய் அப்படியே எடுன்ட்டாங்க. அல்லேலூயா. அதுதான். அப்போ அதை நம்ம சபையில் இருக்க எல்லாரும் அந்த வயசு வந்த உடனே, அந்த ஞானம் வந்த உடனே கட்டாயம் என்ன செய்யணும்? முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அப்போ இயேசு அந்த ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்த மறுநாளிலே அப்படின்னு எங்க போடப்பட்டு இருக்கிறது? 35வது வசனத்தில் போடப்பட்டு இருக்கிறது. மறுநாளிலே அப்படின்னு அங்க ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இன்னும் பாருங்க, 43வது வசனத்தில் பாருங்க, மறுநாளிலே அப்படின்னு ஒரு சம்பவம் என்ன செய்ய, ஒரு வார்த்தை என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? போடப்பட்டு இருக்கிறது. அப்போ இயேசு ஞானஸ்நானம் பெறுகிற அன்னைக்கு ஒரு மறுநாள்னு போடப்பட்டு இருக்கிறது. அது 29வது வசனத்தில் போடப்பட்டு இருக்கிறது. 35வது வசனத்தில் ஒரு மறுநாள் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? போடப்பட்டு இருக்கிறது. 43வது வசனத்தில் ஒரு மறுநாள்னு போடப்பட்டு இருக்கிறது. அப்போ முதல் மறுநாளிலே இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறார். அப்போ 2வது மறுநாள் ஒரு மறுநாள் வருகிறது. அதற்கு அடுத்த ஒரு மறுநாள் வருகிறது. அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? இயேசு ஞானஸ்நானம் பெற்ற 2வது நாளிலே நடந்த ஒரு சம்பவம் இந்த இடத்துல என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? எழுதப்பட்டு இருக்கிறது.
ஆண்டவர் ஞானஸ்தானம் பெற்று 2 நாள் கழிச்சு ஊழியம் செய்வதற்கு கலிலேயாவுக்கு போக அவர் எப்படி இருக்கிறாரு? மனதாய் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா 3 பிரிவாக பிரிக்கலாம். 3 பிரிவாக. அதுல தென் பகுதி யூதேயா, மத்திய பகுதி சமாரியா, அந்த வடபகுதி கலிலேயா. இப்போ இந்த யோர்தான் நதி இருக்கிற ஞானஸ்நானம் பெறுகிற பகுதி எங்க இருக்குது? யூதேயாவில் இருக்கிறது. இங்கே தான் எருசலேம் அந்த பகுதியெல்லாம் இருக்குது. ஆனால் இயேசு ஊழியம் அதிகமாக செய்து கலிலேயா. இப்போ இந்த யூதேயாவில் அவர் ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஊழியம் செய்ய எங்கே போறாரு? எல்லாம் சொல்லுங்க, எங்கே போறாரு? கலிலேயாவுக்கு போக மனதாக இருக்கிறார். ஊழியத்துக்கு போகணும்னு அவருக்கு மனது, ஆவியாவுடைய ஏவுதல். அப்போ ஊழியத்துக்கு போகும் பொழுது அவர் தனியா போகல, அங்க வழியில ஒரு மனுஷனை பார்க்கிறாரு. யாரை பார்க்கிறாரு அப்படின்னா பிலிப்புவை பார்க்கிறாரு. யாரை பார்க்கிறாரு? பிலிப்புவை பார்த்து எனக்கு பின் சென்று வா அப்படின்னு கூப்பிடுறாரு. முதல் முறையா பிலிப்பை பார்க்கிறாரு. பிலிப்புவும் முதல் முறையா யாரை பார்க்கிறாரு? இயேசுவை பார்க்கிறாரு. ஆண்டவர் போற வழியிலே சொல்றாரு, பிலிப்புவே எனக்கு என்ன செஞ்சு வா, பின் சென்று வா அப்படின்னு சொல்றாரு. சம்பந்தமே இல்லாத ஆளு, அறிமுகமே இல்லாத ஆளு, பிரபலமே இல்லாத ஆளு என் பின்னால வாப்பான்னு சொன்னா யாராவது போவீங்களா? யாராவது போவீங்களா? ஒருத்தரும் போக மாட்டோம். நீங்களாம் போவீங்களா? ஒருத்தரும் போக மாட்டோம். ஒருவேளை அவருடைய அற்புதத்தை அறிஞ்சா, அவருடைய பிரசங்கத்தை கேட்டா, அவருடைய வல்லமையை பார்த்தா என்ன செய்வோம்? போவோம். ஆனா பிலிப்பு இயேசுடைய வார்த்தைக்கு அப்படியே என்ன செய்கிறான்? கீழ்ப்படுகிறான். இந்த சீசர்களை தெரிந்து கொண்டது நோக்கமே அதுதான். பின்பற்றி வானா பின்பற்றிடுவாங்க, கேள்வி கேட்காம கீழ்ப்படிவாங்க. வலையை விட்டுட்டு வானா வலையை விட்டுட்டு வந்துடுவாங்க, போட்டை விட்டுட்டு வானா போட்டை விட்டு வந்துடுவாங்க, பெற்றோரை விட்டுட்டு வானா பெற்றோரை விட்டு வந்துடுவாங்க. அதனால தான் தேவன் அவர்கள் அப்போஸ்தலர்களாக என்ன செஞ்சாரு? மாற்றினார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, பிலிப்புவை பார்த்து, பிலிப்புவே என்னை பின்பற்றி வான்னு சொன்ன உடனே அவன் ஆண்டவருக்கு பின்னால வருகிறான். பின்னால வந்தவன் ஒரு காரியம் செய்யறான். அவன் மாத்திரம் வரல, வர்ற வழியில இன்னொரு மனுஷனை பார்க்கிறான். அவன் பேர் என்னது? நாத்தான்வேல். அவனை பார்த்து சொல்றான், நீயும் என் பின்னால என்ன செய்ய வா, என் பின்னால வாங்குறான். எங்கப்பா வரணும்னு சொன்னா அவன் சொல்றான், நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவர் நாங்கள் என்ன செஞ்சோம் பார்த்தோம், அவர் நாசரேத்து ஊருக்காரரு, அவர்கிட்ட நான் போறேன், நீயும் என் கூட என்ன செய் வான்னு சொல்றார். பாருங்க, இயேசுவை அறிந்த முதலாவது நாளிலே இயேசுவிட்ட வெறுங்கையா வரல, இன்னொரு ஆத்துமாவை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இயேசுவை கேள்விப்பட்ட முதல் நாளிலேயே, இயேசுவை அறிந்த முதல் நாளிலேயே, இயேசுவினிடத்திலிருந்து அழைப்பு பெற்ற முதல் நாளிலேயே வெறுங்கையாக இயேசுவினிடத்தில் வரல, இன்னொரு ஆத்துமாவை யாருக்கு எங்க கொண்டு வர்றாரு? இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறாரு. இப்போ உங்ககிட்ட நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷமா இந்த சர்ச்சுக்கு நீங்கள் வந்து கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை ஆராதனைக்கு வந்து கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேரை நீங்கள் கூட்டி கொண்டு வர்றீங்க? நீங்கள் மாத்திரமே வந்துட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னொரு நபரை கூட்டி கொண்டு வர்றீங்களா? கேள்வி கேட்டு பாருங்களேன். உங்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரியும், அவர் எவ்வளவு அன்புள்ளவர்னு தெரியும், அவர் எவ்வளவு அற்புதம் செய்கிறவர்னு தெரியும், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர்னு தெரியும். தெரியுமா தெரியாதா? நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா அனுபவிக்கலையா? அனுபவிச்சிருக்க, எல்லாமே தெரியும். எல்லாம் தெரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தோறும் யார் மாத்திரமே வர்றோம்? ஞாயிற்றுக்கிழமை யார் மாத்திரமே வர்றோம்? வாயை திறந்து சொல்லுங்க பிரதர், யார் மாத்திரமே வர்றோம்? நம்ம மாத்திரமே வர்றோம். வெள்ளம் சொல்லையுமா பைக் எடுத்துட்டு என்ன செய்யறோம்? வர்றோம். ஆனா அன்னைக்கு பாருங்க, இயேசுக்கு ஒன்றும் தெரியாது, இயேசுடைய பிரசங்கத்தையே கேட்கல, இயேசுடைய ஒரு அற்புதத்தை கூட பார்க்கல. ஆனா இயேசுகிட்ட வரும் பொழுது தான் மாத்திரம் வரல, இன்னொருத்தரும் என்ன செய்யறான்? கூட்டி கொண்டு வருகிறான். எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்க. வந்து பாரு. பாருங்க, இவர் என்ன சொல்றா? அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சகோதரி என்ன செய்ற, கிராமத்துல போய் வந்து பாருங்கன்னு சொல்றா. அந்த கிராமமே வந்துட்டு அன்னைக்கு அந்த கிராமமே இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டது, முழு கிராமமே. ஹல்லேலூயா. ஒரு விபச்சார ஸ்திரீ, ஒரு அசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்த ஸ்திரீ, பல ஆண்களோடு வாழ்ந்த ஸ்திரீ வந்து பாருங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால்
இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட, பரிசுத்தாவினால் அபிஷேகம் பெற்ற, ஞாயிற்றுக்கிழமை தூரம் அங்கே வந்து வாழ்ந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிற நீங்க வந்து பாருங்கன்னு சொன்னா உங்க வார்த்தைக்கு வல்லமை இருக்குமா இருக்காதா? உங்க வார்த்தையை கேட்டு ஆத்துமாக்கள் வருவாங்களா வரமாட்டாங்களா? வருவார்கள். ஹல்லேலூயா. இதை சொல்ல வைக்கப்படுறதுனால தான் இன்னைக்கு சபைகள் வளரலங்க. சொல்லி பாருங்க. வர்ற மக்கள் வாழத்துக்கு வர்ற வழியில காண்கிற மக்களுக்கு என்ன செஞ்சு பாருங்க, சொல்லி பாருங்க. எங்க சர்ச்சை இருக்குது, நீங்க ஒரு முறை வந்து பாருங்க. எங்க ஆராதனைக்கு ஒரு முறை வந்து பாருங்க. எங்க முழுவதும் ஜெபத்துக்கு ஒரு நாள் வந்து பாருங்க. சொல்லி பாருங்கள். உங்கள் மூலமாக ஆயிரங்கள் ரட்சிக்கப்படும். உங்கள் மூலமாக நூற்றுக்கணக்கானவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த சபை இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு வளர்ந்து பெருகும். ஏன் இவ்வளவு தைரியமா சொல்றேன் தெரியுமா? எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் முருகன் என்பது. முருகன் கோயில் கோயிலா போய் வில்லுப்பாட்டு பாடுற ஒரு குடும்பம், பக்தி உள்ள குடும்பம். ஆனால் குடும்பம் முழுதும் தரித்திரம், வாழ்க்கையே நொந்து போய் இயேசுனாலே பிடிக்காது. இயேசுனால என்ன செய்யுது? பிடிக்கவே பிடிக்காது. அவ்வளோ ஒரு வைராக்கியம் இல்லை, ஒரு பக்தி நிறைந்த ஒரு குடும்பம். வாழ்க்கை வெறுத்து போய் ஒரு நாள் எங்கள் வீட்டினுடைய வராண்டாவில் என்ன செஞ்சு கொண்டு இருந்தேன், நான் உட்கார்ந்து கொண்டு இருந்தேன். 4 மாடி திறப்பின் வாசலுக்கு போகிற ஒரு சகோதரி பைபிளை கையில் வச்சுட்டு திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு போகிறாங்க. போகிற வழியில் என்னைய பார்த்து சொல்கிறாங்க, என் பேரை சொல்லி, தம்பி நான் திறப்பின் வாசல் போகிறேன், நீனும் வான்ட்டு போயிட்டாங்க. நின்று கூட்டிகிட்டாது போவாங்களா? கூட்டிகிட்டும் போகல. அவங்க பாட்டில் சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டே இருந்தாங்க, போயிட்டு இருக்காங்க. வருவாயான்னு கேட்டால் முடியாதுன்னு இருப்பேன், வான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க. அந்த வார்த்தை எனக்குள்ள என்ன செஞ்சது, கிரியை செஞ்சது. உடனே குளிச்சுட்டு அடுத்த பஸ் ஏறி 4 மாடிக்கு என்ன செஞ்சேன், போனேன். முதல் முறையாக எங்கே போகிறேன், அன்னைக்கு தான் முதல் முறையாக பிரசங்கம் கேட்குறேன். அந்த பிரசங்கத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன செஞ்சார், என்னை தொட்டார். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மூலமாக எங்கள் குடும்பத்தில் 42 பேர் ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டாங்க. இந்த 42 பேரில் நாங்கள் 10 பேர் முழு நேர ஊழியக்காரங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ இத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை, தம்பி நான் கூட்டத்து போகிறேன், நீ என்ன செய்ய வா, அவ்வளோதான். ஏதாவது கஷ்டம் இருக்கா? வாய் வலிக்குமா? வாய் வலிக்குமா? அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் இன்னைக்கு அவங்க சொல்லாமல் இருந்திருப்பாங்கன்னா, நான் இன்னைக்கு விக்கிரகத்தை தான் நேசித்து கொண்டு இருப்பேன், வணங்கி கொண்டு இருந்திருப்பேன். அந்த சகோதரி சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இது பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டு நான் ஊழியக்காரனா மாறின பிறகுதான் அந்த சகோதரிக்கு ரட்சிப்பு குறித்து சொல்லி அவங்கள ரட்சிப்புகளை நான் என்ன செஞ்சேன், வழி நடத்தினேன். அல்லேலூயா. ரட்சிக்கவே படாத ஒரு சிஸ்டர் போகும்பொழுது என்ன செய்யறாரு, ஒரு வார்த்தை சொன்னதுனால எங்க குடும்பமே இன்னைக்கு ஆண்டவருடைய குடும்பமா மாறிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு சகோதரி சொன்னதுனால இன்னைக்கு என் பிரசங்கத்தின் மூலமாக எவ்வளோ பேர் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இத்தனை ஆத்துமாக்களுடைய பலன் கணக்கு யார் கணக்கில் எழுதப்படும்? அந்த சகோதரி கணக்கில் எழுதப்படும். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளை ஏன் வெட்கப்படுறீங்க? வந்து பாருங்க, எங்க சர்ச்சுக்கு வந்து பாருங்க. அப்படி ஒரு வார்த்தை என்ன செய்யுங்க, சொல்லுங்க. சொல்லுவீங்களா? நான் கோயம்புத்தூரில் ஒரு சர்ச்சு, குட்டி சர்ச்சாக இருந்துச்சு. குட்டி, உங்களுக்கு முதல்ல இருந்துச்சு பாருங்க, அதே மாதிரி சர்ச்சு. அங்கே இந்த சம்பவத்தை நான் பிரசங்கம் பண்ணினேன். அந்த சபை மக்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ உங்களை மாதிரி அவங்களும் இடித்து பெரிய சர்ச்சாக என்ன செஞ்சுட்டாங்க, கட்டிட்டாங்க. நிறைய பிரான்ச் சர்ச் அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம ஒவ்வொருவரும் இந்த வந்து பாருங்கள்னு நமக்கு என்ன செய்ய தெரியணும், சொல்ல தெரியணும். சொல்லுவீங்களா? இனிமேல் எத்தனை பேர் சொல்லுவீங்க? கர்த்தர் பார்க்கட்டும் உங்கள் கையை. எத்தனை பேர் சொல்லுவீங்க? சிலருக்கு கையை ஓய்த்த மாட்டேங்கிறீங்க பாருங்க. ஆமேன். பரலோகத்துக்கு போகணுமா வேண்டாமா? பரலோகத்துக்கு போனால் அதை சொல்லணும். ஆமேன். வெறுங்கையா போய் நிற்கக்கூடாது. அங்கே வெட்கி தலைகுனிய வேண்டியது இருக்கும். நல்ல ஆத்துமாக்களோடு என்ன செய்யணும், போகணும். சரி, இப்போ வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நாத்தானுவேல் என்ன செய்கிறான், வர்றான். அதான் நான் சொல்ல வேண்டியது உங்கள் வேலை, கொண்டு வர வேண்டியது யாருடைய வேலை? ஆவியாண்ட வேலை. ஆமென். இப்போ ஆவியானவர் கொண்டு வர்றாரு. அவன் தூரத்தில் வரும் பொழுது
இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அல்லேலூயா. நாத்தான்வேலு இதுக்கு முன்னால இயேசுவை பார்த்ததில்ல, இயேசுவும் அதுக்கு முன்னால நாத்தான்வேலு என்ன செஞ்சதில்ல, பார்த்ததில்ல. ஆனா தூரத்துல வரும் பொழுதே ஆண்டவர் சொல்றாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஆனா இயேசுவுக்கு எல்லாமே தெரியுங்க. இருதயம் எப்படி இருக்குன்னு தெரியும், நீ என்ன யோசிக்கன்னு தெரியும், என்ன நிலைமை எல்லாமே தெரியும். நீங்க கூட்டிக் கொண்டு வருகிற ஆத்துமாவின் நிலைமை உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவருக்கு தெரியும். அவங்க இந்த சர்ச்சுக்கு வந்தா பாஸ்டர் மூலமா அந்த ஆத்துமாவு குறித்த நிலைமை என்ன செய்யப்படும், வசனத்தின் மூலமா வெளிப்படுத்தப்படும். கர்த்தர் பேசுவார். பாருங்க, இயேசு பேசுகிறார். பிலிப்புக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா இயேசுக்கு தெரியுது, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அதை பார்த்த உடனே நாத்தான்வேலுக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் இவரை இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையே, என்ன குறித்து இவருக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு 48வது வசனத்துல கேட்கிறாரு, நீர் என்னை எப்படி அறிவீர்? உங்களை பார்த்தது இல்லையே, நீ எப்படி அறிவீர்? அப்போதான் இயேசு சொல்றாரு, பிலிப்பு உன்னை கூப்பிடுறதுக்கு முன்னாலே உன்னை குறித்து எனக்கு என்ன செய்யும் தெரியும். நீ அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்தையே, சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தையே, வாழ்க்கை வெறுத்து போய் உட்கார்ந்துருந்தையே, அப்பொழுதே உனக்கு என்ன செய்யும், உன்னை பத்தி எனக்கு தெரியும். உங்களை குறித்தும் ஆண்டவருக்கு தெரியும், நீங்க அழைத்து கொண்டு வருகிற ஆத்துமாவை குறித்தும் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதை பார்த்தோன்னு ஆச்சரியம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நாசரேத்திலிருந்து நன்மை பிறக்குமான்னு கேட்டவன் இப்ப ஆண்டவரை சொல்றான், நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு என்ன செய்கிறான், ஆச்சரியப்பட்டு மகிமைப்படுத்துகிறான். உடனே இயேசு சொல்றாரு, உன்னை குறித்து ஒரு சின்ன வெளிப்பாடு சொன்னதை பார்த்து இப்படி ஆச்சரியப்படுகிறையே நாத்தான்வேலே, இனிதான் உன் வாழ்க்கையில பெரிதானவைகளை காணப்போகிற. இப்ப நான் உன்னை குறித்து சொன்னது சின்ன காரியம்தான், இனிமேல தான் என்ன செய்ய போகிற, பெரிதானவைகளை காண்பாய். உங்க ஒவ்வொருவர் பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஒரு காலத்துல இயேசுவை அறியாம இருந்தீங்க, கொஞ்ச காலத்துக்கு முன்னால இயேசு அறிந்து கொண்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்களை பார்க்குறீங்க, சில நன்மைகளை பார்க்குறீங்க. அதை பார்த்து பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார்னு பார்த்து ஆண்டவர் அப்படி புகழ்கிறீங்க, அதெல்லாம் சரிங்க. கர்த்தர் சொல்கிறாரு, மகனே, இதுவரைக்கும் நான் உனக்கு செஞ்சதெல்லாம் சின்ன காரியம், இனிமேல தான் நீ பெரிதானவைகளை பார்க்க போகிறாய். அல்லேலூயா. மகளே, இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ பார்த்தது சின்ன காரியம்தான், இனிமேல தான் நீ பெரிய காரியத்தை என்ன செய்ய போகிற, பார்க்க போகிற. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இப்ப இருக்கதே பார்த்து ஆச்சரியப்படாதீங்க. இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற சாம்பிள், சின்ன காரியம். இனிமேல தான் என்ன செய்ய போறீங்க, பெரிய காரியங்களை என்ன செய்ய போகிறீங்க, பார்க்க. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அல்லேலியாவுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். இப்படிப்பட்ட குட்டி போல இடமா இருந்துச்சு, இன்னைக்கு பாருங்க இப்படி எக்ஸனாயிடலாம், நம்ம ஆச்சரியமா இருக்கு. மகனே, இதெல்லாம் சின்ன காரியம், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். சபையே, இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். அல்லேலூயா. நீங்க வேணா 1000 பேர் 2000 பேர் இருக்கிற அளவுக்கு சர்ச்சு கட்டலான்னு பிளான் பண்ணி கொண்டு இருக்கலாம், ஆனா உங்களை குறித்து தேவன் வச்சிருக்குது பெருசு. 20,000 2 லட்சம் அப்படி கர்த்தர் பெரிதானவைகளை வைத்திருக்கிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நம்முடைய தேவனை பெரியவராய் பாருங்கள். அவரை சாதாரணமான ஒரு கடவுளா பார்க்காதீங்க. அவர் எப்படிப்பட்டவர், பெரிதானவர். பெரிய தேவனிடத்துல பெரிய காரியங்களை கேளுங்க, பெரிய தேவனிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். ஆமென். நம்ம ஆண்டவர்கிட்ட சின்ன காரியமே என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. சின்ன காரியமே எதிர்பார்க்க கூடாது. அவர்கிட்ட என்னதான் எதிர்பார்க்கணும், பெரிய காரியத்தை எதிர்பார்க்கணும். பெரிய காரியத்தை என்ன செய்யணும், கேட்கணும். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு வாலிபன், ஸ்கூலுக்கே போகாதவன், கஷ்டப்பட்ட குடும்பம், பிஞ்சு போன செருப்பு என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறான், தச்சு கொண்டு இருக்கிறான். ஆனால் நல்ல ஜெபம் பண்ணுறவன், இந்தியாவை பார்த்ததே கிடையாது. அப்பவுமே இந்தியா வரைபடத்தை எடுத்து இந்தியாவுக்காக என்ன செய்வான், ஜெபம் பண்ணுவான். கர்த்தர் அதை பார்த்து படிப்பறிவில்லாத ஏழை குடும்பத்தில் பிறந்த பிஞ்சு போன செருப்பை தச்சு கொண்ட வாலிபனை இந்தியாவுக்கு கர்த்தர் மிஷினரியா என்ன செஞ்சாரு, கொண்டு வந்தார். கல்கத்தாவில் கொண்டு வந்து ஊழியம் ஆரம்பிச்சா அவர் கொண்டு ஆண்டவர் என்ன செய்றார் தெரியுமா, படிப்பறிவில்லாத வாலிபனை கொண்டு 100க்கும் மேற்பட்ட ஸ்கூல்கள் கட்டப்பட்டது. அல்லேலூயா.
புகழ்பெற்ற ஷராம்போர் யூனிவர்சிட்டி ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த வேத புத்தகத்தை 40 மொழிகளிலே அவர் மூலமாக ஆண்டவர் மொழிபெயர்த்தார். ஹல்லேலூயா. இந்திய அரசாங்கமே அவருக்கு ஸ்டாம்பு வெளியிட்டு அவரை என்ன செஞ்சது? கௌரவப்படுத்தினது. ஏன் தெரியுமா? வாலிப வயசுல ஒரு தீர்மானம் எடுத்தார். என்ன தீர்மானம் தெரியுமா? தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்ப்பேன், தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிக்க பார்ப்பேன். ஹல்லேலூயா. என்ன தீர்மானம் எடுத்தாரு? தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்ப்பேன், தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிக்க பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஆமென். சகோதரா, உங்க ஆண்டவர் பெரியவர். சகோதரா, எவ்வளவு பெரியவர் தெரியுமா? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவ்வளவு பெரிய தேவன்கிட்ட சின்ன சின்ன காரியத்தையே கேட்டுட்டு இருக்கீங்க. பெரிய காரியங்களை கேளுங்க, பெரிய காரியங்களை எதிர்பாருங்க, பெரிய காரியங்களை கேளுங்க, பெரிய காரியங்களை என்ன செய்யுங்க? எதிர்பாருங்கள். ஆமென் சொல்லுங்க. கேட்கறதுல ஏதாவது குறைஞ்சு போயிருவோமா? கேட்கறதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார்ல, என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார்ல, அப்போ பெருசாக கேட்கலாம்ல. சில பிள்ளைங்க பரீட்சை எழுத நேரத்தில் வந்து சாட்சி சொல்லும், ஆண்டவர்கிட்ட 70 மார்க்கு கேட்டேன், எனக்கு சரியாக 70 மார்க்கு கொடுத்தாருங்க. பாஸ் பண்ணவே வழி இல்லாத பிள்ளை 70 மார்க், நான் மண்டையில் குட்டலாம் போலன்னு இருக்கும். கேட்குறதே கேட்டியா 90 கேட்டிருக்கலாம்ல, இல்லை 100 கேட்டிருக்கலாம்ல, கொடுத்துருப்பார்ல. 70 கேட்டால் 70 கொடுத்த ஆண்டவர் 98 கேட்டால் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். ஹல்லேலூயா. அவன் கர்த்தர்ட்ட பெரிதானவைகளை கேட்க வேண்டும். வாலிபன் ஒருத்தன் காலையில் குளிக்க போகிறான். காலையில் குளிக்க போனால் அவனுக்கு ஒரு ஆசை, சோப்பு போட்டு குளிக்கணும்னு ஆசை. என்ன ஆசை? நீங்களாம் சோப்பு போட்டு குளிப்பீங்களா? அவனுக்கு சோப்பு போட்டு குளிக்கணும்னு ஆசை. ஏன்னா அது வரைக்கும் அவன் சோப்பு போட்டு குளிச்சதே கிடையாது, அவ்வளவு கஷ்டம். அதனால என்ன செஞ்சான்? அந்த பப்ளிக் ஜனங்கள் குளிக்கிற அந்த கிணத்துக்கு போனான். மற்றவங்க கொஞ்சம் குளிச்சுட்டு கொஞ்சம் சின்ன சின்ன துண்டு சோப்பு கிடக்கும் பாருங்க கிராமங்களில், அந்த துண்டு சோப்பெல்லாம் பறக்கணும். அதை எடுத்து நல்லா ஆசைதீர என்ன செஞ்சான்? சோப்பு போட்டு குளித்தான். அவன் அப்போ போட்டிருந்த ட்ரெஸ்ஸை நல்லா அந்த மீதி உள்ள சோப்பை போட்டு என்ன செஞ்சான்? வாஷ் பண்ணி அங்கே ஒரு கடற்கரை இருந்துச்சு, அந்த கடற்கரையில் காய போட்டான். ஏன்னா அடுத்த நேரம் போட என்ன இல்லை? ட்ரெஸ் இல்லை. அது காயிட்டுன்னு சொல்லிட்டு காய வச்சுட்டு அந்த கடலையே ஏறிட்டு பார்க்குறான், விரிச்சு பார்த்து கொண்டு இருக்கிறான். கடலை பார்த்து கொண்டே இருக்கிறான். தூரத்தில் ஒரு கப்பல் போகிறது. தூரத்தில் என்ன போகுது? ஒரு கப்பல் போகுது. உடனே ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே எனக்கு ஒரு கப்பல் தாங்க ஆண்டவரே, உலகம் எல்லாம் போய் உங்களுக்கு என்ன செய்வேன்? ஊழியம் செய்வேன். என்ன நிலைமையில? நீங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்களா? புரியுதா புரியலையா? என்ன நிலைமையில? ஒரு துண்டு சோப்பு வாங்க வழி இல்லை, அடுத்த வேலை ட்ரெஸ்ஸுக்கு வழி இல்லை. ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறான்? நீங்களும் நானும் என்ன நினைச்சிருப்பேன் உன்னை பார்த்து? கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போறானா, முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா, இப்படிலாம் பழமொழிலாம் சொல்லியிருப்பான். அவனுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவனுக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர்கிட்ட பெரிய காரியம் தான் கேட்பேன்னு சொல்லி சோப்பு வாங்க வழி இல்லாத நிலைமையில என்ன கேட்கிறான்? எனக்கு கப்பல் தாங்க ஆண்டவரே, ஊர் சுத்தி பார்க்கல, உலகம் எல்லாம் போய் ஊழியம் செய்ய. அல்லேலூயா. அவன் ஒரு கப்பல் கேட்டான், கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில 3 கப்பல்களை கொடுத்தார். அல்லேலூயா. பெரிய கப்பல், 3 பெரிய கப்பல். யார் தெரியுமா? ஓயம் என்கிற ஸ்தாபனத்தை ஸ்தாபித்த ஜார்ஜ் வெர்வர் என்கிற வாலிபன் தான் அவர். இப்போ சமீபத்தில் தான் ஓட்டத்தை முடிச்சு பரலோகத்துக்கு என்ன செஞ்சாரு? போனார். அந்த 3 கப்பல்களை கொண்டு முழு உலகத்துக்கே சுவிசேஷம் என்ன செய்தாரு? அறிவித்தார். ஹல்லேலூயா. 4 மாவடிக்கே அவர் வந்தார். நான் ஏன் சொல்றேன்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் பெரிய தேவன். அந்த பெரிய தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை கேளுங்கள், பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். அவர் வாக்கு பண்ணுகிறார், என் மகனே இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். என் மகளே, இப்பொழுது நீ பார்ப்பதை காட்டிலோ உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, உன் குடும்ப வாழ்க்கையில, உன் ஊழிய பாதையில, உன் கையின் பிரயாசத்துல நீ பெரிதானவைகளை காண்பாய். நடக்குமா நடக்காதா? அவர் பொய் சொல்லுவாரா? அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல.
சொல்லியும் செய்யாமல் இருக்க மனுபுத்திரன் அல்ல. இப்ப இருக்கிறத பார்த்தெல்லாம் நீங்க ஆச்சரியப்படாதீங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். அல்லேலூயா. என்ன பெரிய காரியம் ஆண்டவர் செஞ்சிருவாரு. இந்த 4 சுவிசேஷத்தை பார்த்தா நிறைய பெரிய காரியம் இருக்குது. நான் அந்த யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம் ஆண்டவர் சொன்ன ஒரு பெரிய காரியத்தை மாத்திரம் லேசா சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது என்ன பெரிய காரியம் ஆண்டவர் அவங்களுக்கு காண்பிப்பார்னா, யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. யோவான் 5:20. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவர்களை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். இங்க பாருங்க, 38 வருஷம் ஒரு மனுஷன் என்ன படுத்த படுக்கையில கிடக்கிறான். அவன் எவ்வளவோ பிரயாசப்பட்டு அவனுக்கு என்ன செய்யல, பெத்தஸ்தா குளத்துல இறங்க முடியல, உனக்கு சுகம் கிடைக்கல. இயேசு அந்த இடத்துக்கு போறாரு, ஒரே ஒரு வார்த்தையில அவன் என்ன செஞ்சிடறாரு, சுகமாக்கிறாரு. அப்ப இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஆச்சரியப்படுகிறார்கள். ஒரு பக்கம் ஆச்சரியப்படுகிறாங்க, ஒரு பக்கம் என்ன செய்யறாங்க, அவரை கொலை செய்ய வகை தேடுறாங்க. அப்படிலாம் காரியம் நடக்கிறது. அப்ப இயேசு சொல்றாரு, இயேசு என்ன சொல்றாரு, எந்த ஒரு காரியத்தையும் நான் தானாக என்ன செய்யறது இல்லை, செய்கிறது இல்லை. நான் என்ன செய்யணும்னு சொல்லி பிதாவாகிய தேவன் எதை காண்பிக்கிறாரோ அதைத்தான் நான் செய்கிறேனே தவிர வேற ஒன்றையும் நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு இந்த 38 வருஷ மனுஷனை நான் குணமாக்குனது கூட இப்படித்தான் குணமாக்க வேண்டும் என்று பிதா எனக்கு என்ன செஞ்சாரு, செய்து காண்பித்தார். நான் பார்த்ததை தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாத்திரம் அல்ல, இதிலும் பெரிதானவைகளை எனக்கு என்ன செய்வாரு, காண்பிப்பார். அல்லேலூயா. இந்த படுக்கையில் கிடக்கிற வியாதியஸ்தன் குணமாகிறத மாத்திரம் பிதா எனக்கு காண்பிக்க மாட்டாரு, மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புவதை கூட எனக்கு என்ன செய்வாரு, செய்து காண்பிப்பார். அதுதான் இதிலும் பெரிதானவைகளை காண்பிப்பார். அப்போ ஒவ்வொரு நாளும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்தந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று செய்து காண்பித்தார், செய்து காண்பித்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவிட்ட நிறைய குருடர்கள் வந்து அற்புதம் பெற்றாங்க. எல்லா குருடர்களையும் ஒரே மாதிரி குணமாக்கினாரா? எல்லாரையும் ஒரே மாதிரி குணமாக்கினாரா? ஒருத்தனை ஒரே வார்த்தையில போ பார்வையடைவாயாக, ஒரே வார்த்தையில குணமாயிற்று. ஒருத்தனை என்ன செய்யறாரு, கையை பிடிச்சி கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் என்ன செய்யறாரு, மறுபடியும் அவன் மேல உமிழ்ந்து அவனுக்கு சுகமாக்குறாரு. இன்னும் ஒருத்தனுக்கு என்ன பண்றாரு, கீழே உமிழ்ந்து சேர் உண்டாக்கி சீலவாம் குளத்துல போய் என்ன செய்ய, கழுவு அப்படிங்கிறாரு. இன்னொரு 2 குருடங்க வர்றாங்க, அவங்க கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, இவர் பேசாம போறாரு. வீட்டுக்குள்ள வந்த உடனே இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறான்னு கேள்வி கேட்டு என்ன செய்யறாரு, குணமாக்குறாரு. ஏன் அப்படி பண்ணணும்? அவர் ஒரு வார்த்தை சொன்னாதான் குணமாகிடுவாங்களே, ஒரு வார்த்தை சொன்னாதான் பார்வை வந்துடுமே, ஏன் இப்படி கஷ்டப்படுத்தணும்? புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? ஏன் அப்படி செஞ்சாரு அப்படின்னா, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் செய்து காண்பித்தார். அல்லேலூயா. நம்மெல்லாம் வழக்கத்தின்படியே எல்லாவற்றையும் செய்து கொண்டு போறோம். ஆனா இயேசு வழக்கத்தின்படி ஒன்றும் என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டாரு. பிதா என்ன செய்ய சொன்னாரோ, எப்படி செய்ய வேண்டும் என்று செய்து காண்பித்தாரோ அதைத்தான் அவர் என்ன செய்வாரு, செய்வார். எப்ப செய்து காண்பிப்பாரு? ஒவ்வொரு நாள்ல ஜெப வேளையில செய்து காண்பிப்பார்.